எங்கள் வீட்டில் எடுத்த சுண்டைக்காய். இதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கட்டும். இது வதங்க சுண்டைக்காவை இந்த மாதிரி 1-2 அடித்து தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் ஒரு கடாயில் எண்ணெய் சூடான பிறகு கடுகு சீரகம் வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு எல்லாம் வெடித்த பிறகு சுண்டைக்காய் போட்டுக்கலாம். சுண்டைக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் தக்காளியை அரைச்சி பேஸ்ட் ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். குழம்பு மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு அளவு ஆட் பண்ணியாச்சு. நல்லா சுவையான சுண்டைக்காய் புளிக்குழம்பு